ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. அவிதித விஷயாந்தர ஷட்டாரேஹ உபனிஷதாம் உபகான மாத்திரபோகः अपि च गुणवशात् ततेकशेषी மதுரகவிர்ஹிருதயே மமாவிரஸ்து. வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். மேஷே சித்ரா சமுத்பூதம் பாண்டியதேசே கணாம்சகம் ஸ்ரீ பராங்குஷ சத்பக்தம் மதுரகவிமாஸ்ரயே. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவருதாம் வாழி ஏழ்பாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று சுவாமி மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களுக்கெல்லாம் வாழி வாழி என்று பல்லாண்டு பாடுகிறார். அவ்வாழ்வார்கள் இந்த பூமியிலே அவதரித்து நமக்காக திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். எம்பெருமான் ரிஷிகள் மூலமாக பல பல வேதாந்தங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் முதலான நூல்களையெல்லாம் வெளிப்படுத்தினார். ஆனால் அது அனைத்தையும் வாசிப்பதற்கு முதல்ல நிறைய புலமை வேண்டும், நல்ல ஞானம் வேண்டும். அதற்கு சிறந்த குலத்திலே பிறந்து நல்ல ஞானத்தோடு அதை கற்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் அனைத்தும் இருக்க வேண்டும். ஆனால் அது முதலான அந்த தகுதிகள் இல்லாதவர்கள் யாராலும் அதை படித்து வாசித்து அதை கடைபிடிப்பதுங்கிறது மிகவும் சிரமம். இந்த சிரமங்கள் ஏதும் அல்லாமல் அனைவருக்கும் எம்பெருமானை பற்றின அந்த ஞானம் ஏற்பட வேண்டும். பரமாத்மாவை யாரென்று சரியாக தெரிந்து கொண்டு அவருடைய திருவடிகள் தான் இந்த சம்சாரத்திலிருந்து கடப்பதற்கு ஒரே வழி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தமிழ் வேதங்கள், திராவிட வேதங்கள், திவ்ய பிரபந்தங்கள் என்கிற இந்த சாஸ்திரங்களை ஆழ்வார்கள் மூலமாக வெளிப்படுத்தினான். இது அனைவருக்கும் கற்பதற்கு எளிமையாக தகுதி பெற்றதாக இருக்கிறது. இன்னார் இணையாருங்கிற பாகுபாடு இல்லாமல், ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாமல், பணக்காரர் ஏழை, முதியவர், அதே மாதிரி வயதிலே குறைந்தவர் என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் கற்கலாம், அனைவரும் கற்று கடைபிடிக்கவும் முடியும். அத்தகைய பெருமை கொண்டிருப்பது திவ்ய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் அருளி செய்தவர்கள் தான் ஆழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். அவ்வாழ்வார்களுக்குள்ளே மிகவும் முக்கியமானவர், பெரியவர் என்னே கொண்டாடப்படுபவர் மதுரகவி ஆழ்வார். பெரியாழ்வார் என்ன ஒரு ஆழ்வாருக்கு திருநாமம் உண்டு. ஆணி மாசத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற திவ்யதேசத்திலே அவதரித்தவர் விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வார். ஆனால் அந்த ஆழ்வாரை காட்டிலும், மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு மிகவும் ஏற்றம், பெருமை உண்டு என்று ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். அதே சமயத்திலே அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் இன்னும் ஏற்றம் கொண்டிருப்பவர் யார் என்றால் மதுரகவி ஆழ்வார் என்ன இவ்வாழ்வாரைத்தான் அனைவரும் கொண்டாடுகிறார்கள். உபதேச ரத்தினமாலை என்னும் அற்புதமான நூலிலே மணவாள மாமுனிகள் வரிசையா ஆழ்வார்களுடைய அவதார நன்னாள தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கும் பொழுது ஏறார் மதுரகவி இவ்வுலகில், ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரைநாள் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்தது எமக்கென்னு நெஞ்சே ஓர் என்று தெரிவிக்கிறார். மதுரகவி ஆழ்வார் அவதரித்த சுபமான தினம் சித்திரை மாதத்து சித்திரை திருநக்ஷத்திரம். சித்திரா மாசம், சித்திர மாசம்ங்கிறது மேஷ மாசம், அதாவது மேஷ ராசியிலே சூரியன் பிரவேசித்து இருக்கக்கூடிய மாசம்தான் சித்திர மாசம். சித்திர நட்சத்திரத்தோடு சந்திரனானவர் சேர்ந்திருப்பார். பௌர்ணமி அநேகமா சித்திர நட்சத்திர என்ற தினம்தான் வரும். அதனால சைத்திர மாசம், சித்திரை மாதம் என்று இந்த மாதத்துக்கு பெயர். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா என்று மாதங்களுக்குள்ளே முதல் மாசமாக கணக்கிடப்படுவது சித்திரை மாசம். சித்திரை மாசத்துக்கு எத்தனையோ ஏற்றங்கள் உண்டு. வருஷப்பிறப்பு அதனுடைய தொடக்கமான மாசமே சித்திரை மாதம். அதே போல வசந்த ருது, வசந்த காலம், இனி புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்க போகிறது. எல்லா புஷ்பங்கள் நறுமணம் மிக்க அந்த மலர்கள் எல்லாம் மலரப் போகக்கூடிய அற்புதமான காலம் வசந்த ருது. பழங்கள் எல்லாம் நிறைய பழுத்து இனிமையான அந்த சுவையை கூட்டக்கூடிய மாதமாகவே சித்திரை மாதம் அமைந்திருக்கிறது. அந்த சித்திரை மாசத்துக்குள்ளேயும் அதே சித்திரைங்கிற பெயர் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே இவ்வாழ்வார் அவதரித்தார். 27 நட்சத்திரங்கள்னு பார்க்கிறோம்.
அதில் நடுவான நட்சத்திரம் 27 பாதியாக பிரிக்கணும்னா 13, 13, 26, 13 தாண்டி 14வது நட்சத்திரம் நடுவான நட்சத்திரமா அஸ்வினி, பரணி, கார்த்திக, ரோஹிணின்னு எண்ணிக்கொண்டு வந்தால் 14வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக அமையும். அந்த நடுவான நட்சத்திரத்தில தான் இவ்வாழ்வார் அவதரித்திருக்கிறார். அப்போ சித்திரை மாதம், அதுல சித்திரை நட்சத்திரம், அதுவும் சித்ரா பௌர்ணமி என்றும் கொண்டாடக்கூடிய சுபமான தினமாகவும் அமையும். பௌர்ணமியும் அதே சித்திர நட்சத்திரத்துல தான் வரும். பல திவ்ய தேசங்கள்லையும் எம்பெருமான் சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அது அமைந்திருக்கிறது. திருவரங்கம் பெரிய கோவில்ல சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம்தான் காவேரி கரைக்கு எழுந்தருளி அங்கு கஜேந்திர ஆழ்வான ரட்சிக்கிறார். கஜேந்திர மோட்சம்ங்கிற உற்சவம் அது நடைபெறுகிறது. வைகை ஆத்திலே ஸ்ரீ திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் எம்பெருமான் அவர் குதிர வாகனத்துல புறப்பட்டு வைகை ஆத்துல எழுந்தருளக்கூடிய சுபமான தினம்ங்கிறதும் சித்ரா பௌர்ணமியாக அமைந்திருக்கிறது. பெருமாள் கோவில்ங்கிற திவ்யதேசத்துல பார்த்தால் பேரருளாள பெருமாள் நடவாவி உற்சவம் என்று பாலாத்தங்கரைக்கு எழுந்தருளுகிறார். அங்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நடவாவி என்றால் படிக்கட்டோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிணறு, சதுரமான அந்த கிணறுக்குள்ளே இறங்கி எம்பெருமான் அதற்குள்ள பத்தி உலாத்தல் எல்லாம் கண்டருளி மீண்டும் வழியில பாலாத்தங்கரைக்கு எழுந்தருளி அங்க திருமஞ்சனம் எல்லாம் நடைபெறுகிறது. ஆக இப்படி சித்ரா பௌர்ணமி உற்சவம் ரொம்ப பிரசித்தம் பல கோவில்கள்லையும். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே தான் இவ்வாழ்வாரும் அவதரித்திருக்கிறார். சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்திலே மதுரகவி ஆழ்வார் என்று அவதரித்தார்னா இந்த கலியுகத்திலேயே கிடையாது, துவாபர யுகத்தினுடைய முடிவிலே அவதரித்திருக்கிறார். 8,83,000 வருஷங்கள் தாண்டின பிற்பாடு 878வது வருஷம், 8,83,878 வருஷங்கள் கழிந்த பிற்பாடு ஈஸ்வரன் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருஷம். 60 வருஷங்கள் தமிழ் வருஷங்கள், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பெயர். அதுல ஈஸ்வர என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய வருஷத்திலே தான் சித்திரை மாதத்து சித்திர நட்சத்திரத்திலே இவ்வாழ்வார் அவதரித்தார். அப்ப துவாபர யுகத்தினுடைய முடிவிலேயே அவதரித்து விட்டார். அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு என்ன பெருமை! அவர் அவதரித்த இந்த தினத்திற்கு சமமாக மற்றொரு தினம் கிடையாது. மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் அவதரித்தார்கள். ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயமிவை ஒப்பிலவா நாள்கள்னு முதலிலிருந்து பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக ஆழ்வார்களை எல்லாம் கூறிக்கொண்டு வந்தவர். அந்த ஆழ்வார்கள் அவதரித்திருந்தாலும் மதுரகவி ஆழ்வார் அவதரிக்கவில்லை என்றால் இப்போ ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அறிய வேண்டிய முக்கியமான அர்த்தத்தை ஸ்பஷ்டமா திட்டவட்டமா இதுதான் என்று நிர்ணயித்து ரொம்ப தெளிவாக நன்கில பொட்டில தெரித்தார் போல அப்படி எடுத்து கூறின பெருமைங்கிறது இவ்வாழ்வாருக்கே அமைந்திருக்கக்கூடிய பெருமையாம். அதனால தான் ஏறார் மதுரகவி. இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஏற்றம் பெருமைங்கிறது மற்ற ஆழ்வார்களுக்கு கிடையாது. அவர் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். ஆழ்வாருக்கு ஏற்றம் இருப்பதினாலேயே இந்த நாளுக்கு ஏற்றமா, இல்ல இந்த நாளுக்கு ஏற்றத்தினால ஆழ்வாருக்கு ஏற்றம் வந்ததான்னா இரண்டையுமே கொள்ளலாம். ஆழ்வாருக்கு தனி ஏற்றம் உண்டு, அவர் இந்த நாளிலே அவதரித்ததுனால இந்த நாளுக்கே ஏற்றம் உண்டு. பொதுவா வேத வாக்கியங்கள், அந்த வேத மந்திரங்களை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவதுங்கிறது பல சுப நிகழ்ச்சிகள்லையும் பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் சித்ரா நக்ஷத்திரம் பவதி, சித்திரம் வா ஏதத் கர்ம யதஸ்வமேத சமிருத்தியை என்று அடிக்கடி இந்த வார்த்தைகளை வேத வாக்கியங்களை சொல்லி பஞ்சாதி சொல்லித்தான் ஆசீர்வாதம் செய்வார்கள். அதிலேயே எடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா சித்ரா நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப சீர்மை பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த நட்சத்திரம், நடுவான நட்சத்திரம். அதிலே அவதரித்த மதுரகவி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர நாளைத்தான் நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணின அந்த சுபமான தினத்தை ஆதரத்தோடு அன்போடு கொண்டாட வேண்டும். நம்முடைய பிறந்த நாள், நமக்கு வேண்டியவர்களுடைய பிறந்த நாள், மற்ற நாள்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். அதனாலெல்லாம் ஒன்றும் பயன் இல்லை. ஆனால் ஆழ்வார்கள் அவதரித்ததுனால என்றோ நமக்கு ஞானம் கைவரப் பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். இன்னைக்கு 2 வார்த்தை பெருமானை பத்தி பேசுகிறோம், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொண்டிருக்கிறோம்னா இதற்கெல்லாம் மூல காரணமே ஆழ்வார்கள் தானே. அந்த ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் சீர்மை பெற்றிருப்பவர் மதுரகவி ஆழ்வாராம். 10 ஆழ்வார்கள்னு கேள்விப்படுகிறோம், அதிலே சேர்ந்தும் சேராமலும் இருப்பவர் மதுரகவி ஆழ்வார். 11வது ஆழ்வார்னு கொள்ளலாம். இவருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, இவர் ஆழ்வார்னு திருநாமம் கொண்டிருக்கிறார், ஆனா பகவானை பத்தி பாடவே இல்லை. இப்ப மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் பகவானை பாடி பகவானிடத்துல பக்தியோடு சரணாகதி செய்து பெருமானே நீதான் எல்லாம்ங்கிற உறவை புரிந்து கொண்டு அவரிடத்துல பிரார்த்திக்கிறார்கள், சரணாகதி செய்திருக்கிறார்கள். முக்தி கொடு, வைகுந்தம் கொடுன்னு பிரார்த்திக்கிறார்கள். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு மற்ற விஷயங்கள்லேயே இவர்களுக்கு புத்தி செல்லாமல்
அனைத்தும் பெருமான்னு கொண்டிருப்பவர்கள் ஆழ்வார்கள். அப்படித்தானே எல்லா ஆழ்வார்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கோஷ்டிக்குள்ளே இவ்வாழ்வார் மதுரகவி ஆழ்வார் மட்டும் அந்த தன்மையில் நிற்கவே இல்லை. எல்லாம் எம்பெருமான் என்று கொண்டிருப்பவர்களைத்தானே ஆழ்வார்கள்னு சொல்ல வேண்டும் என்றால் வாஸ்தவம் எல்லாம் எம்பெருமான்னு கொண்டிருப்பவர்கள் ஆழ்வார்களாக இருந்தாலும் அதனுடைய முற்றிய நிலை அது முதல் நிலையாம். முதல் நிலை தான் எல்லாம் எம்பெருமான்னு கொண்டிருப்பது. அப்ப அதற்கே முற்றிய நிலை, ரொம்ப மேலான உயர்ந்த எல்லையான நிலைங்கிறது எதுனால் அது ஒரு ஆச்சாரியனே எல்லாம்னு கொண்டிருக்க வேண்டுமா, பகவானே எல்லாம்னு கொண்டிருப்பது முதல் நிலையா. அடுத்து மேல மேல போய் இன்னும் ஞானம் பழுக்க பழுக்க சிறந்த அறிவு ஏற்பட்டதுன்னா அப்போ ஒரு அடியவன் என்ன நினைப்பான்னா, அந்த பக்தனுடைய பக்தன் எம்பெருமானுடைய பக்தன்னு யார் இருக்கிறானோ அந்த பக்தன் தான் எனக்கு எல்லாம், அவனே சிறந்த ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் தான் எனக்கு எல்லாம்னு கொண்டிருக்க வேண்டுமாம். அப்போ அதுதான் முற்றிய நிலை, அதுதான் முடிவான நிலைன்னு தெரிவிக்கிறார்கள். சரமமான நிலை, சரமோபாய நிஷ்டை என்னெல்லாம் இத்த தெரிவிப்பார்கள். சரம பருவ நிஷ்டை, பிரதம பருவம் முதல் நிலை, சரம பருவம் முடிவான நிலை, எல்லையான நிலை, அதிலே நிலை நின்றவர் தான் இவ்வாழ்வார். இவ்வாழ்வார் எம்பெருமானை பத்தி பாடவே இல்லை. அவர்தான் எனக்கு எல்லாம்னு கூறாமல் அந்த எம்பெருமானையே எல்லாம்னு கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வாரையே தமக்கு தெய்வமாக கொண்டிருந்தார். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. தென்குருகூர் நம்பி சுவாமி நம்மாழ்வார், ஷடகோபன், பராங்குஷன், காரிமாறன் இன்னும் எத்தனையோ திருநாமங்களோடு பெருமை கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வார் இருக்கிறாரே, ஷடகோபன் இருக்கிறாரே, அந்த நம்பி குருகூர் நம்பியான ஷடகோபருடைய திருநாமத்தை சொன்னால் நாக்குக்கு இனிக்கிறது, அதுதான் எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று தெரிவிக்கிறார். அப்ப நம்மாழ்வாரே நமக்கு தெய்வம் என்ன இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அப்ப பெருமானை தெய்வம்னு கொள்ளாமல் ஆழ்வாரையே தெய்வம்னு கொண்டு 10 பாசுரங்களையும் ஆழ்வாருடைய பெருமையே விளக்குகிறார். கண்ணினும் சிறுத்தாம்பு என்று தொடங்கி இந்த பாசுரங்கள் அருளி செய்தார். இதற்கு இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு பெயரே கண்ணினும் சிறுத்தாம்புன்னு அமைந்து விட்டது. அதையும் இப்ப திவ்ய பிரபந்தத்துக்குள்ள சேர்த்துத்தான் அருளி செயல்கள் என்று கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை அருளி செய்தவர் மதுரகவி ஆழ்வார். இதுல என்ன விசேஷம், மற்ற அத்தனை திவ்ய பிரபந்தங்களும் பெருமான் பெருமான்னு கொண்டாடுகிறது, பெருமானுடைய பெருமைகளை பேசி திவ்ய பிரபந்தம்னு பெயர் பெற்றது. ஆனால் ஒரு ஆழ்வாருக்கு நான் அடிமை, ஆழ்வார் தான் எனக்கு தெய்வம்னு அவருடைய பெருமையை பேசின மதுரகவி ஆழ்வாரையும் ஆழ்வார்களுக்குள்ளே சேர்த்து அவர் அருளி செய்த பாசுரங்களையும் திவ்ய பிரபந்தம் என்று கொண்டு திவ்ய பிரபந்தத்தோடு சேர்த்திருப்பதுன்னு பார்த்தால் அப்ப இவருக்குத்தான் என்ன ஏற்றம். நம்மாழ்வாரை பற்றி அருளி செய்திருக்கக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்பு 1000 என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலே அமைந்திருக்கிறது. அது உயர்ந்த நமப்பதார்த்தத்தை காட்டுகிறதாம். இதைத்தான் உபதேச ரத்தினமாலையில மணவாள மாமணிகள் தெரிவிக்கும் பொழுது, வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பொருளை சீர்த்த மதுரகவி செய்களையை. மத்தியமமாம் பொருள் திருமந்திரம், அஷ்டாட்சர மகாமந்திரம், அதற்கு எத்தனையோ பெருமைகள். அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரமாக அஷ்டாட்சர மகாமந்திரம் விளங்குகிறது. அந்த அஷ்டாட்சர மந்திரத்துக்குள்ளேயும் நடுவான பதம், இவ்வாழ்வார் அவதரித்த நட்சத்திரம் நடுவான நட்சத்திரம்னு பார்த்தோமா, அத மாதிரி இவரும் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய நடுவான பதம் நமஹா என்கிற பதம், அந்த பதத்துல தான் மிகவும் ஊற்றமுடையவராக இருந்தாராம். அந்த நமப்பதத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இதோ பெருமானுக்கு அடிமைன்னு மட்டும் அதுல கிடைக்கலையாம். பெருமானுக்கு அடியவன் 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 யார் இருக்கிறானோ அப்படிப்பட்ட பாகவதர்கள், அந்த பாகவதர்களுக்குள்ளே சிறந்தவனான ஒரு ஆச்சாரியன், அந்த குரு ஆச்சாரியனுக்கே நாம் அடிமைன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அஷ்டாட்சரத்தினுடைய சாரம், இதுதான் திருமந்திரத்தினுடைய சாரம் என்று புரிந்து கொண்டார். அதையே தன்னுடைய பாசுரங்கள்ல 11 பாசுரங்கள் திவ்ய கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற திவ்ய பிரபந்தத்துல விளக்கினார். அப்ப மத்தியமமாம் பதப்பொருளை நன்கு விவரித்தவர் மதுரகவி ஆழ்வார். அவருடைய திவ்யமான திருநக்ஷத்திர நன்னாள் இந்த சித்திரை மாசத்து சித்திரை நட்சத்திரம். இந்த மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டையத்தான் அனைவரும் கொண்டாடுகிறார்கள். என்ன பெருமை, மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் பெருமை கொண்டிருந்தாலும் இவருக்கு என்ன பெருமைன்னு பார்த்தோம்னா ஆழ்வாரையே தமக்கு தெய்வம்னு கொண்டிருந்தார்னு பார்த்தோம். அது மட்டும் அல்லாது இவருடைய நிஷ்டையத்தான் இப்ப அனைவருமே வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு தெரிவிக்கிறோமே, இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களும் இப்ப எந்த நிஷ்டை நமக்கு வர வேண்டும், நாமெல்லாம் படிப்படியா தாண்டி இறுதியான எந்த நிலைக்கு போக வேண்டும்னா அது மதுரகவி நிலைங்கிற இந்த நிலைக்குத்தான் நாம வர வேண்டுமா. இறுதியாக மணவாள மாமுனிகள்ங்கிற ஆச்சாரியர் குரு பரம்பரையில விளங்குகிறார். அவருக்கு அடுத்து பெரிய பெருமாள் அவருடைய சிஷ்யராக விளங்கினார்னு பார்க்கிறோம்.
பெரிய பெருமாள் இவருக்கு தனியன் சமர்ப்பித்து சிஷ்யரானார். அந்த மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்துல தெரிவிக்கும் பொழுது, உன்னை ஒழிய வேறொரு தெய்வம் அறியா வடுக நம்பி தன்னிலை எனக்கு வேண்டும் என்று ராமானுசரிடத்துல பிரார்த்தித்தார். அதற்கு முன்னாடி ஒரு பாசுரத்துல தெரிவிக்கும் பொழுது, மதுரகவி சொற்படியே இருக்க பெற்றோம். மதுரகவி தம்முடைய திவ்ய பிரபந்தத்துல என்ன அருளி செய்திருக்கிறாரோ அந்த நிஷ்டையோடு நாம் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அந்த நிஷ்டையிலே ஊன்றி நின்றோம் என்று தம்முடைய அந்த அனுஷ்டானத்தை தாம் தெரிவித்தார். இதே போலத்தான் மற்ற ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த நிஷ்டை வேண்டும்னு தான் பிரார்த்தித்தார்கள். அப்ப மதுரகவி நிஷ்டை, மதுரகவி நிலைங்கிறது தான் உயர்ந்த நிலை. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அதற்கு படிக்கட்டு போல இருக்கிறார்கள். பெருமானிடத்துல அன்பை வளர்த்து வளர்த்து இறுதியாக நாம எங்க போக வேண்டும்னா, அவர் கூட ஒரு படி கீழே தான்னா. அவருடைய பக்தன், அவருடைய அடியவன் இருப்பவன் யாரோ அவன்தான் இன்னும் உயர்ந்தவன். அவனுக்கு நாம் அடிமைன்னு புரிந்து கொள்வதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த நிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை அறிந்து கொண்டிருப்பவர் தான் மதுரகவி ஆழ்வார். இவருடைய சரித்திரத்தை அனைவருமே அறிந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெரியவராகிற மதுரகவி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர அன்றைய தினமாவது அவருடைய சரித்திரத்தை மீண்டும் ஒரு தடவை நினைக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சுருக்கமாக அவருடைய சரித்திரத்தை விண்ணப்பித்து அவருக்கு உண்டான வாழி திருநாமத்தை அனுசந்திக்கலாம். மதுரகவி ஆழ்வார் அவர் அவதரித்தது திருக்கோளூர்ங்கிற திவ்ய தேசம். நவ திருப்பதிகள்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆழ்வார் திருநகரிக்கு அணித்தாக அருகே இருக்கக்கூடிய திவதேசங்கள். அதுல திருக்கோளூர் என்கிற ஆச்சரியமான திவதேசம் வைத்தமாநிதி பெருமான் பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம். அங்குதான் இவர் துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே சித்திரை மாசத்து சித்திர நட்சத்திரத்துல அவதரித்தார். இவருக்கு இயற்பெயர் என்ன அதுவே தெரியல. மதுரகவி என்கிற திருநாமம். இவருடைய அந்த வாக் சாதுரியம், நல்ல இனிமையாக பாடக்கூடியவர், இனிமையாக கவிதைகளை இயற்றக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருந்ததினாலே மதுரகவி, இனிமையாக பாடவல்லவர் என்கிற திருநாமே இவருக்கு அமைந்தது. இவர் கண்ணனிடத்துல மிகுந்த பிரியத்தோடு அப்படி யாத்திரைக்கு சென்று வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி என்று எம்பெருமான் வடக்க பல திவதேசங்கள்ல எழுந்தருள் இருக்கிறான். அதுவும் மதுரா கோகுலம் பிருந்தாவனம்ங்கிற அந்த க்ஷேத்திரத்திலெல்லாம் நிறைய லீலைகள் விளையாட்டுகளை கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் புரிந்திருக்கிறான். அதனால அந்த க்ஷேத்திரங்கள்ல போய் வசிப்போம் என்று அங்கு போய் வசித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துலதான் பெரிய ஜோதிஷு தெற்கு தெரிந்ததாம். இவர் வடக்க யாத்திரையில இருக்கிற சமயத்திலே தெற்கு பக்கம் ஆகாசத்துல ஒரு பெரிய ஒளி தெரிந்தது. கோடி சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதை போல ஒரு பிரகாசம் தெரிந்ததாம். என்ன ரொம்ப ஆச்சரியமா தெற்கு திக்குல ஒரு ஒளி தெரிகிறதே, இது என்னவாக இருக்கும்? அந்த ஒளி தம்மிடத்துல வா வா அருகேவான்னு அழைக்குமா போலவே இருந்ததாம். என்னன்னு பார்க்கணுமே, தெற்கு திக்கில ஏதோ ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க இருக்கிறது, அது என்னன்னு கண்டுகொள்ள வேண்டும்னு அப்பொழுதே முடிவு செய்தவர் அந்த ஒளியை நோக்கி பிரயாணிக்க தொடங்கினார். நேரே தெற்கு பக்கம் எல்லா திவ்ய கஷேத்திரங்களையும் தாண்டி வந்தால் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் என்று அன்றைய தினம் அந்த க்ஷேத்திரத்திற்கு திருநாமம். அந்த திருக்குருகூரிலே இருக்கக்கூடிய புளிய மரம், அந்த புளிய மரத்து பொந்துலத்தான் நம்மாழ்வார் வீற்றிருக்கிறார். அவர் கலியுகம் பிறந்த பிற்பாடு தான் ஆழ்வார் அவதரித்தார். இப்ப ஆழ்வாருக்கு இவர் சிஷ்யராக போகிறார் மதுரகவி ஆழ்வார். ஆனா இவர் எப்பொழுதோ துவாபர யுகத்தினுடைய இறுதியிலேயே அவதரித்து விட்டார். அப்ப வயது வரம்பெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆச்சாரியனுக்கு வயது கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, சிஷ்யனுக்கு வயது அதிகமாக இருக்கலாமா என்ற சந்தேகமே வேண்டாம். நமக்கு எத்தனை வயசானாலும் சரி, ஆச்சாரியன் எத்தனை சிறிய வயதுடையவராக இருந்தாலும் சரி, அதனாலெல்லாம் எந்த விதமான அதுல எந்த இடைஞ்சல்களும் தடங்கல்களும் இல்லை. அவர் ஆச்சாரியன், குரு தான். அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம், அதற்கு பக்திக்கும் நமக்கு மதிப்பு கொடுக்கணுமே தவிர வயதிலே சின்னவரா இருக்காரே, உருவத்துல சின்னவரா இருக்காரே என்கிற அந்த வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்கவே வேண்டாம். எது சாட்சின்னா, யார் சாட்சி? மதுரகவி ஆழ்வாரே சாட்சி. இவர் அவதரித்தது துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே, நம்மாழ்வார் அவதரித்தது கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே. அப்படி இருப்பினும் தமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த வயது வித்தியாசத்தை பார்க்காமல் நம்மாழ்வாரையே தனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு குரு, அவர்தான் எனக்கு கடவுள், அவர்தான் எனக்கு பகவான்னு கொண்டிருந்தார்னா அப்ப இந்த வயது வரம்பு வித்தியாசமே பார்க்க வேண்டாம்ங்கிறது இவருடைய சரித்திரத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறதே. இப்படி அந்த ஒளியை நோக்கி வந்தவர் பார்த்தால் அந்த ஒளியானது புளிய மரத்தடியிலே சென்று மறைந்தது. அங்கு போய் நோக்கினால் அந்த புளியமர பொந்துக்குள்ளே ஷடகோபராகிற நம்மாழ்வார் வைத்திருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டு தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறார். ஏதோ அசைவில்லை, ஒன்றும் இல்லை. என்ன இது, இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறாரே, யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் பேசுவரா, கண்களை திறப்பரா, உபதேசிப்பரா? முகத்தை பார்த்தா தேஜஸ் ஒளி பிரகாசமா இருக்கிறது, இவரைத்தான் நமக்கு குருன்னு ஏற்றுக்கொண்டு விட வேண்டியதான் முடிவு செய்தார்.
ஆனா அவரிடத்திலிருந்து உபதேசங்களை பெற வேண்டுமே. அவர் எப்படி உபதேசிப்பார், என்ன செய்வதுன்னு யோசித்தவர் அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கல்லை எடுத்து அப்படி வீசினார். அது கீழே விழுந்த உடனே சத்தம் எழுந்தது. அந்த சத்தத்தை பார்த்து நம்மாழ்வார் கண்களை திறந்தாராம். அப்போ என்ன ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். முதலிலே இப்ப காரிமாறனாகிற நம்மாழ்வார் கண்களை திறந்து கட்டாட்சிக்க அந்த பார்வை முழுக்க மதுரகவி ஆழ்வாரிடத்துல வந்து விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு அமைந்திருக்கும். முதலில பெற்றோர்கள் காரிமாறனுடைய பெற்றோர்கள் யாருன்னா காரி உடையநங்கை. அவர்கள் தான் நம்மாழ்வாரை ஈன்றெடுத்த தாய் தந்தையர். எடுத்த பிற்பாடு ஒன்னும் குழந்தையினிடத்துல எந்த அசைவில்லை, அது அழவில்லை, பால் குடிக்கவில்லை, குழவி போல இருக்கிறதே என்று சற்று வருத்தத்தோடு என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஆதிநாதன் வெம்பெருமானுடைய திருமுற்றத்திலே கொண்டு விட அந்த குழந்தை அப்பொழுதுதான் தவழ ஆரம்பித்து நேர புளியமர பொந்திலே போய் அமர்ந்து கொண்டது. அவ்வளவுதான். அதற்கப்புறம் 16 பிராயங்கள் ஆகிவிட்டது. 16 வருஷம் கண்ணை திறக்கல, வாயை அசைக்கல, நகரவில்லை. இருந்த இடத்துல அப்படியே இருந்து கொண்டிருந்தார் காரிமாறன். பின்னாடி இப்ப மதுரகவி ஆழ்வார் வந்து சந்தித்த பிற்பாடுதான் கண்களை திறந்து கட்டாட்சித்தார். இப்ப முதல் பார்வைங்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு தேஜஸோடு அவர் கட்டாட்சிக்க அத்தனையும் பெற்றுக்கொண்டார். மதுரகவி ஆழ்வார் தன்யோஸ்மி, சிறந்த மகிழ்ச்சியை அடைந்து இப்பேற்பட்ட உகப்போடு நம்மை கட்டாட்சித்திருக்கிறீரே என்று அவருக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு ஒரு கேள்வி கேட்டார். அவர் கண்களை திறந்தார், ஆனா வாயை திறந்து இன்னும் உபதேசிக்கவில்லையே, அதற்கு என்ன செய்வதுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் என்ன ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு உடனே அவர் பதில் சொன்ன தொடங்கினார். காரிமாறன் அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு பதில் சாதித்தாராம். இப்ப நமக்கு கேள்வியும் புரியல, பதிலும் புரியல. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் இதுதான கேள்வி. செத்தது என்றால் இந்த உடல்னு கொள்ளலாம். இதற்கு 2 விதமா பொருளை தெரிவிப்பார்கள். முதல் பொருள் என்னன்னா, செற்றதுங்கிறது இந்த உடல். உடல்ங்கிறது செத்து போனதுக்கு சமம்தானே. அது அறிவற்றது. அறிவிருந்தால்தான், நல்ல உயிரோடு நல்ல ஞானத்தோடு இருந்தால்தான் அது இருப்பதுன்னு அர்த்தம். இப்போ அந்த ஞானமோ இயற்கையில இந்த உடலுக்கு ஞானம்ங்கிறது கிடையாது, எந்த விதமான பெருமையும் கிடையாது, தாழ்ந்தது தானே. அப்ப இது செற்றது என்று கொள்ளலாம். இந்த உடலுக்குள்ளே சிறியது ஆத்மாங்கிறது ரொம்ப நுண்ணிய வடிவத்தோடு இருக்கக்கூடியது. அதற்கு பெரிய வடிவம் கிடையாது, மிகவும் நுட்பமான வடிவம், அணுஸ்வரூபம் என்று தெரிவிப்பார்கள். அப்படி சின்னதான ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கொண்டால் அதைத்தான் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால். ஒரு ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கிறதா, ஒவ்வொரு உடலை ஒவ்வொரு ஜீவாத்மா எடுத்துக்கொள்ளுகிறது. எடுத்த சமயத்திலே அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும், மேற்கொண்டு அது எதை அனுபவிக்கும், எப்படி அது வாழும். இந்த ஆத்மா உடலை எடுத்துக்கொண்டதுன்னா பிற்பாடு அது எப்படி நடந்து கொள்ளும் என்பதுதான் கேள்வி. அதற்கு பதில் என்ன, அந்த உடலுக்கு உண்டான சுக துக்கங்களை அனுபவித்து அங்கேயே கிடக்கும். உடலையே தான் பிரமித்து போய் அதற்கு என்ன ஆகாரம் வேண்டுமோ, என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதையே அனுபவித்து அங்கேயே கிடந்து உழலும். இது சாமானியமான பொருள். ஆனா இந்த இப்படியா மனதில கேள்வி வைத்து மதுரகவி ஆழ்வார் கேட்டிருப்பார்னா, அப்ப இதற்கு இன்னும் உயர்ந்த ஒரு பொருள் இருக்கிறது. அது என்னன்னா, செத்தது என்றால் இந்த ஜீவாத்மாவையே கொள்ளலாம். பரமாத்ம ஞானம் இல்லாமல் ஏதோ உலக விஷயமான ஞானத்தோடு இருந்தால் அப்ப இது செத்ததுன்னே சொல்லிடலாமே. பிரம்மத்தை அறிந்திருந்தால்தான் சத்து என்று பெயர் கொடுப்பார்கள். பிரம்மத்தை அறியவில்லைன்னா அசத்து என்றுதான் தெரிவிப்பார்கள். அசத்துன்னா இல்லாததுன்னு அர்த்தம், சத்துன்னா இருப்பதுன்னு அர்த்தம். அப்ப செத்தது, இல்லாதது, எது இந்த ஜீவாத்மாவே இல்லாததுன்னு சொல்லிடலாம். அது உண்மையில் இல்லைன்னே கூறிவிடலாம். எப்பொழுது, பரமாத்ம ஞானம் இல்லாத பொழுது. அப்ப பிரம்மத்தை பத்தி அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவிற்கு சிறியது பிறந்தால் அப்படின்னா சிறிய இப்போ எம்பெருமான பத்தின ஞானம் சற்று ஏற்படுகிறதாம். ஆத்மாவிற்கு பரமாத்மாவை பத்தின ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விடுகிறது. பக்தி அப்படி லேசா முளைக்க ஆரம்பிக்கிறது. சிறியது பிறந்தால், பக்தி ஏற்பட்டால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும், அந்த ஜீவாத்மா மேற்கொண்டு என்ன செய்யும் என்று கேள்வி கேட்க, அதுவா அந்த பக்தியையே உணவாக கொண்டு மேலே மேலே வளரும். ஒரு சிறிய பொறி போல பக்தி ஏற்பட்டதுன்னா அது சற்று பெரிதாகும். மேலே மேலே எம்பெருமான சிந்திக்கும், மீண்டும் பக்தி அதிகரிக்கும். இப்படி சிந்தித்து 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 காதல் கடல் புறைய விளைவித்த காரமரமேனி கண்ணன் நம்மாழ்வார் தெரிவித்தா போலே அன்பு கரை புரண்டு விளைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பக்தியினாலேயே வாழும், பரமாத்மாவை அனுபவித்து வாழும்ங்கிறது தான் பதில். இதை நம்மாழ்வார் கூற மிகுந்த ஆனந்தப்பட்டார் மதுரகவி ஆழ்வார். தேவரீரே ஆச்சாரியன், தேவரீரே தெய்வம், குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று ஆச்சாரியனைய தெய்வமாக கொண்டு தேவு மத்தரியேன் குருகூர் நம்பி உம்மையே தெய்வமாக கொண்டேன், அனுகிரகித்து எனக்கு மேற்கொண்டு உபதேசிக்க வேண்டும்னு கேட்க, மேற்கொண்டுதான் ஆழ்வார் பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்ய தொடங்கினார்.
திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்தவர் நம்மாழ்வார். இந்த சிஷ்யர் போய் கேட்கவே உபதேசித்தார். மதுரகவிகளுக்கு என்ன பெருமை! இவர்தான் போய் நம்மாழ்வாரை தூண்டி உபதேசிக்க வேண்டும்னு கேட்ட பிற்பாடுதான் அத்தனை திவ்ய பிரபந்தங்களையுமே நம்மாழ்வார் கொடுத்தார். இவர் போய் தூண்டவில்லைன்னா அவர் கொடுத்திருப்பாரோ? அவ மதுரகவி ஆழ்வார் பெரியவர் என்று அதனாலேயே கொண்டாடப்படுவதாக கொள்ளலாம். நம்மாழ்வார் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு தலைவர், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். இருக்கட்டும்னா அவர் உபதேசிப்பதற்கே இவர் போய் கேள்வி கேட்ட பிற்பாடுதானே உபதேசித்தார். அப்ப அவரையும் தூண்டினவர், ஆகையினாலே இவர் பெரியவர் என்று கொள்ளலாம். அடுத்தது பெரியன்னு நம்மாழ்வாருக்கே திருநாமம் உண்டா? அவிபின்னி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார், ஊன் பருகு நேமியாய் உள்ளு என்று பெரிய திருவந்தாதி ஒரு பாசுரத்திலே புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் என்று தெரிவித்தார். பெருமானிடத்துல கேள்வி கேட்கிறாராம். பெருமானே, உன்னை எல்லாரும் பெரியவர் பெரியவர்னு சொல்றா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? நீ அனைத்தையும் உன்னுடைய வயிற்றுல வைத்து ரட்சித்தாய், வாஸ்தவம். எல்லா ஜெகத்தையும் உன்னுடைய சரீரத்துல தாங்குகிறாய், பெரியவன். ஆனால் உன்னையும் நான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே தாங்குகிறேனே. புவியும் இருவிசம்பும் நின்னகத்த, இந்த பொங்கோதம் சூழ்ந்த பூ உலகம், இந்த பூமி முழுக்க, ஜெகத்து முழுக்க உனக்கு சொத்து, நீ தாங்குகிறாய். அதே மாதிரி நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டத்தை நீ தாங்குகிறாய். அப்படிப்பட்ட உன்னையே என்னுடைய உள்ளத்திலே வைத்து நான் தாங்குகிறேன்னா அப்ப நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லுன்னு பெருமானிடத்துல கேட்கிற மாதிரி அற்புதமான பாசுரம். அதுல சமாதானம் என்ன? நிச்சயம் நாம எல்லோருமே ஆழ்வார் தானே பெரியவர்னு சொல்லுவோம். அதைத்தான் பெருமானும் இசைந்து ஆமா ஆழ்வீர் நீர்தான் பெரியன் என்று திருநாமம் இட்டாராம். அதனாலேயே நம்மாழ்வாருக்கு பெரியன் என்ற ஒரு திருநாமம் வந்தது. இப்ப அந்த பெரியனான நம்மாழ்வாரையும் சேர்த்து தாங்குபவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். பெரியனாகிற நம்மாழ்வாரையும் தம்முடைய உள்ளத்தில வைத்து தாங்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார்னு சொன்னா அப்ப அவருக்குத்தானே பெரியவருங்கிற திருநாமம் ரொம்ப பொருத்தமாக அமையும். திருவரங்கத்தமுதனார் ராமானுச நூத்தந்தாதியிலே எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற் குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் என்று மதுரகவி ஆழ்வார பெரியவர்னு தெரிவிக்கிறார். அப்ப நம்மாழ்வார் அவர் பெரியனாக இருக்கிறார். 4 வேதங்களுக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரையே தம்முடைய உள்ளத்திலே கொண்டிருப்பதினாலே இவரே பெரியவர் என்று திருவரங்கத்தமுதனாரும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பெரியவனான மதுரகவி ஆழ்வார் அவர் அவதரித்தாரோ நமக்கு இந்த ஆச்சாரிய அபிமான நிஷ்டைங்கிற அந்த நிலை நமக்கு தெரிந்தது. இல்லைன்னா இந்த உயர்ந்த அர்த்தம் யாருக்குமே தெரிந்திருக்காதே. இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை இருக்கிறது, இதைத்தான் நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று இன்று வரை இந்த சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் இதை உபதேசிக்கிறார்கள். எல்லோரும் அந்த நிலை வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள்னா இப்போ மதுரகவி ஆழ்வாருக்கு எத்தனை ஏற்றம்! அப்படிப்பட்ட ஆழ்வார் அவதரித்த இந்த சுபமான தினத்தை நாமும் கொண்டாடுவோம். சித்திரை மாதத்து சித்திர நட்சத்திரத்தில் வைத்த மதுரகவி ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவருக்குன்னு வாழி திருநாமத்தை அருளி செய்திருக்கிறார்கள். அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் இந்த மதுரகவி ஆழ்வாருக்குன்னு சமர்ப்பித்திருக்கக்கூடிய வாழி திருநாமத்திலே இவருடைய அந்த பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிக்கிறார். சித்திரையில் சித்திரைனால் அவதரித்தான் சிறக்க வந்தோன் வாழியே, திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே. சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்துல அவதரித்தார். எங்கு? திருக்கோளூருங்கிற திவ்யக்ஷேத்திரத்துல அவதரித்தார். உத்தர கங்கா தீரத்து உயர்தவத்தோன் வாழியே. உத்தரதேசம் வடக்கு பக்கத்துக்கு போனார். கங்கை கரையில இருந்து தபஸ் செய்து கொண்டிருந்தார். கண்ணனையே அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஒளிகதிரோன் தெற்குதிக்க உகந்து வந்தோன் வாழியே. சிறந்த ஜோதிஷு சூரியனை போல ஒளியை தெற்கு பக்கத்துல பார்த்து இங்க யாரோ சிறந்த ஆச்சாரியன் உதித்திருக்கிறார்னு தெரிந்து கொண்டு இங்கு வந்தார். உகந்து வந்தோன் வாழியே. சந்தோஷத்தோடு தெற்கை நோக்கி வந்தார். மேலும் 10 பாடினான் வாழியே. அந்த ஒளியை பார்த்து நம்மாழ்வாரை கண்டு சேவித்து 11 பாசுரங்களை அருளி செய்தார். கண்ணினின் சிறுத்தாம்பு அருளி செய்தார். பராங்குஷனே பரனென்னு பத்தினான் வாழியே. அந்த ஒளியை உடைய பராங்குஷன் அவர்தான் தெய்வம், அவர்தான் பரன், அவரை காட்டிலும் மேம்பட்டவர் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவருடைய திருவடிகளை பற்றினார். மத்தியமமாம் பதப்பொருளை வாழ்வித்தான் வாழியே. திருமந்திரம் அஷ்டாட்சர மகாமந்திரத்துக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய பதத்தினுடைய பொருளை நன்கு விவரித்தார். அதையே தாம் அனுஷ்டித்தும் காட்டினார். அப்ப அதை வாழ்வித்தவர். அது ஏதோ வெறுமை சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் தானே அதன்படி வாழ்ந்து காட்டினார் அல்லவா. அப்ப வாழ்வித்தான் வாழியே. மதுரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியே. நம்முடைய உள்ளத்தாலையும் வாழின்னு பல்லாண்டு பாடணும், கைகளாலையும் கைகூப்பி வாழின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி வாக்கினாலையும் அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். வாக்கு, கைகள், உடல், மனசு, வாக்கு, காயம் 3த்தினாலையும்
அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய பெருமைகளை மனசாலே அறிந்து தியானித்து நாமும் உஜ்ஜீவனம் அடைவோம் என்று கூறி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.